அவர்கள் வந்துவிட்டார்கள். நாங்கள் சரணடைகிறோம். உதவிக்கு ஆள் அனுப்புங்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மற்றும் ஈரான் அரசுக்கு இடையே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் தொடர்பாக ஏற்பட்டுள்ள தற்போதைய சூழல் குறித்த தகவல்கள் இதோ. டிரம்பின் கண்டனம். டொனால்ட் டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஈரான் தொடர்பாக 2 முக்கிய பதிவுகளை வெளியிட்டுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் கப்பல்கள் செல்வதை அனுமதிப்பதில் ஈரான் கெடுபிடி செய்வதை அவர் நேரடியாக தாக்கி பதிவிட்டுள்ளார். ஈரான் இவ்வாறு செய்வது போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முரணானது என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் டேங்கர்களிடம் ஈரான் கட்டணம் டோல் வசூலிப்பதை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஈரானின் புதிய நடவடிக்கைகள். கடல் கண்ணிவெடிகள் சி மைன்ஸ் இருப்பதாக கூறி கப்பல்கள் செல்வதற்காக ஈரான் ராணுவம் புதிய மாற்றுப் பாதைகளை அறிவித்துள்ளது. இந்த பாதைகளை பயன்படுத்தும் கப்பல்கள் ஈரானின் ஐஆர்ஜிசி கடற்படையுடன் ஒருங்கிணைந்து அனுமதி பெற வேண்டும் என்றும் அதற்கு டோல் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் ஈரான் நிபந்தனை விதித்துள்ளது. ஈரான் கடற்படை வெளியிட்டுள்ள புதிய வரைபடத்தின்படி கப்பல்கள் லராக் தீவை லரக் ஐலண்ட் நோக்கிச் சென்று பின் பாரசீக வளைகுடாவிற்குள் நுழைய வேண்டும். எண்ணெய் சந்தையில் தாக்கம். சவுதி அரேபியாவின் குரேஸ் மற்றும் மனிபா எண்ணெய் வயல்களில் ஏற்பட்ட சேதம் காரணமாக அந்நாட்டின் மொத்த உற்பத்தியில் 5% பாதிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி சிக்கல் மற்றும் சவுதியின் உற்பத்தி குறைவு ஆகியவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. இந்தச் சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி எண்ணெய் விநியோக இடைவெளியை நிரப்ப ரஷ்யா திட்டமிட்டு வருகிறது. அமைதி பேச்சுவார்த்தை. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடக்கும் பேச்சுவார்த்தைகள் இந்த போருக்கு நிரந்தர தீர்வை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா காமேனி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் போர் செய்ய தங்களுக்கு விருப்பமில்லை என்றும் அதே சமயம் தங்கள் நாட்டின் உரிமைகளை தொடர்ந்து பாதுகாப்போம் என்றும் தெரிவித்துள்ளார்.